ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வீடியோ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் சிம்பிளாகவும் தான் இருக்க போகுது. ஸோ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த கலர் க்யூபை ரூபிக் க்யூப்னு சொல்லுவாங்க, இல்லை கலர் க்யூப்னு சொல்லுவாங்க. இதை நான் இப்போ வந்து சால்வ் பண்ணி காட்ட போகிறேன். நான் ரொம்ப பெரிய எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ எப்படி சால்வ் பண்ணுறன்றதை பாருங்கள். வீடியோ வந்து ரொம்ப ஃபார்வர்ட் பண்ணி கட் பண்ணி அப்படிலாம் வித்தியம் காட்ட போகிறது கிடையாது. டைரெக்டாக அவங்க முன்னாடி அப்படியே நான் சால்வ் பண்ண போகிறேன். இது ஏன் பண்ணுறேன்றதை வீடியோவோட லாஸ்ட்டில் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, பார்த்துக்கோங்க. இது வந்து சால்வ் பண்ணாத இது வீடியோவில் தெரியுதான்னு தெரில, நான் பேக் கேமரா வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, சால்வ் பண்ணலாமா? ஓகேவா? உங்கள் கண்ணு முன்னாடி தான் நான் இதை சால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை ஏன் இப்போ நான் சால்வ் பண்ணி காட்டுறேன், மற்றவங்க மாதிரி ரொம்ப ஸ்பீடாலாம் பண்ணியிருக்க மாட்டேன். கொஞ்சம் ஸ்லோவாக தான், ஒரு எவ்வளோ நிமிஷம் ஆச்சுன்னு எனக்கு தெரில, நான் வீடியோ பார்த்தா தான் தெரியும். இது ஏன் நான் இப்போ அவங்கக்கிட்ட செஞ்சு காமிச்சேன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் எனக்கு இது சால்வ் பண்ணுறதுன்றது, இந்த கலர் க்யூபை சால்வ் பண்ணுறன்றது ஒரு முடியாத காரியமாக தான் இருந்துச்சு. என்னால் ஒரு இம்பாசிபிளான ஒரு விஷயமாக தான் இருந்துச்சு. இந்த ஒரு கலரு ஒன் சைடு, இந்த ஒரு க்ரீன் கலர் தெரியுதா, இந்த கலர் எனக்கு சேர்க்குறதுக்கு எனக்கு வந்து ரொம்ப நாள் டைம் ஆகும். ஒரு சைடு சேர்க்குறதுக்கு எனக்கு முடியாத காரியமாக இருந்துச்சு. யூடியூப் வீடியோ பார்த்து தான் நானே இந்த சால்வ் பண்ணுறதை கற்றுக்கிட்டேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. எல்லா ஃபார்ம்லாம் அப்ளை பண்ணேன். அது வந்து கன்சிஸ்டன்சி தான். விடாமல் தொடர்ந்து நான் வந்து பார்த்து நான் பண்ணிக்கிட்டே தான் இருந்து சால்வ் பண்ணி பார்க்கணுன்ட்டு பண்ணி ஒரு கொஞ்ச நாள்லேயே நான் வந்து முழுசாக சேர்த்துட்டேன். மறுபடியும் கலைச்சிட்டு என்னால் சால்வ் பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியாது, அப்படின்ற நிலமையில இருந்துச்சு. இப்போ மறுபடியும் சால்வ் பண்ணி கொடுனாலும் என்னால் சால்வ் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ அந்தளவுக்கு என்னால் இப்போ டெவலப் ஆகிருக்கேன்னா, கன்சிஸ்டன்சியும் கொஞ்சம் எரிச்சலாகவும் தான் இருக்கும் ஆரம்பத்தில். என்னடா இது மட்டும் வர முடியாது அப்படின்றது கொஞ்சம் எரிச்சலாக தான் இருக்கும். ஆனால் அந்த எரிச்சலையும் தாண்டி எப்படியாச்சும் பண்ணணுன்ட்டு பண்ணி நான் காமிச்சிட்டேன். நான் வந்து ஈஸியாகவே ஒரு சில விஷயத்தெலாம் குவைட் பண்ணிடுவேன். ரொம்ப ஹார்டாக இருக்குது, கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா வந்து நான் காம்ப்ரமைஸ் ஆகிடுவேன். சரி பண்ண வேணாம் அப்படின்னு நான் விட்டுருவேன். ஸோ அதை உடைக்கணுன்ட்டு தான் இதை வந்து நான் வந்து சால்வ் பண்ணலாம், இதை கண்டிப்பாக முழுசாக கற்றுக்கிட்டு தான் விடணும் அப்படின்னு
எனக்குள்ளே நான் ஒரு இது எடுத்துக்கிட்டேன். ஸோ அதனால தான் இதை சால்வ் பண்ணி காட்டலான்னு ஒரு ஐடியா. சால்வ் பண்ணிட்டேன். இது வந்து எனக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு. உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆகும் இதை சால்வ் பண்ணுறதுக்கு அப்படின்றது தெரில. உங்களை எத்தனை பேர் இதெல்லாம் ஈஸியாக முடிச்சிருவீங்க, செகண்ட்ஸில் முடிச்சிருவீங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ என்னைய மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுலேயும் ஆனால் உங்களால் முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கை போட்டு, ஹார்ட் ஒர்க்லாம் கிடையாது, கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து கொஞ்சம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஆரம்பத்தில் எரிச்சலாக தான் இருக்கும், எரிச்சலாகவும் கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். ஸோ அதை தாண்டி பண்ணிட்டீங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி சால்வ் பண்ண முடியும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த வீடியோ. இன்றைக்கி வீடியோ இவ்வளோ தான். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் வீடியோவில் ஏதாச்சும் குறை இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட்டில் ஃபீட்பேக் கொடுங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கண்டென்ட்டை கொஞ்சம் கொஞ்சம் ஹையாகவும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா மட்டும் லைக் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா என்ன ரீசன்றதை நீங்கள் கமெண்ட்டில் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் கமெண்ட்டில் ஃபீட்பேக் கொடுங்க. உங்கள் வீடியோ எப்படி இருக்குது, குவாலிட்டி எப்படி இருக்குது, கண்டென்ட் எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் கொடுங்க. அது போக வேறு ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்துச்சுனாலும் அதை சொல்லுங்கள். அதையும் நான் முடிஞ்சால் அது ஒரு கண்டென்ட்டாக எடுத்து நான் கண்டிப்பாக காட்டுறேன். ஸோ இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். தேங்க்யூ.